ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீ 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 சந்திரசேகரதத்த குருதேவ சரணம் மமா. அன்பர்களே, நம்ம மகாதந்திர தமிழ் சேனல் பகுதி விரும்புகிற எல்லா மக்களுக்கும் என்னோட குருநாதர் ஆசீர்வாதம், என்னோட வணக்கம். இன்னைக்கு சாதனை செய்யக்கூடிய மக்களுக்காண்டி ஒரு பிரம்மாண்டமான கர்ணபிசாச்சி சித்தசாபர வித்தியை பற்றி நம்ம மகாதந்திர தமிழ் சேனல் பகுதியில் சொல்ல போகிற, கவனமாக கேளுங்க. இது சப்தத்தை கொடுக்கக்கூடிய தாந்திரிக வழின்றது தெரிஞ்சுக்கோ. ஓம் நமோ பைரவாய நமஹ. சாதனை செய்யற மனிதனே, இன்னைக்கு உன்னோட மனசுக்குள்ள கம்பீரமான கேள்விக்கு நான் பதில் கொடுக்கறேன். கவனமா கேளு. இந்த லோகத்திலே கேட்கக்கூடிய சவுண்டு கண்ணா, கேட்காத சவுண்ட மிகப்பெரிய சக்தி உள்ளதுன்றது தெரிஞ்சுக்கோ. நீ எப்பாச்சி யாரு இல்லாத இடத்துல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்ட மாதிரி கேட்டுச்சா, மாதிரி யாரோ உன்னை கூப்பிட்ட மாதிரி ஒரு வார்த்தை, கூப்பிட்ட மாதிரி ஒரு சத்தம் உன்னை தொட்டிச்சா, எப்பாச்சி இது கனவு கிடையாது, இது கர்ணவலி தட்டின ஒரு சத்தம்ன்றது தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற வித்தை இதுதான். இந்த பிரகிருத்தில இருக்கிற மாய சக்திங்களே முழுசா கேட்கக்கூடிய விதானம்ன்றது நினைச்சுக்கோ மனிதனே. சாபர மந்திரங்கள்ன்றது கிரந்தத்துக்கும் பாஷங்களுக்கும் சேர்ந்தது கிடையாது. இது சப்த தியானத்தோட அனுபவப்பட்டவங்களோடது. அவங்க நெஞ்சில் இருந்து பிறந்ததுன்றது தெரிஞ்சுக்கோ. கர்ணபிசாச்சி சாபர மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் கிடையாது. இது சப்தத்தை கூப்பிடுற ஒரு சவுண்டு அன்றது கவனமா இங்க கேட்டுக்கோ. இது சத்தம் இல்லாத உலகத்தை தொடக்கூடிய சக்தி. இது கர்ணவலியை எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக வாக்கு. இப்போ உங்களுக்கு சொல்ல போற மந்திரம், இங்க மந்திரத்தை சொல்ற கவனமா 1க்கு 10 வாட்டி கேட்டுக்கிட்டு நல்லா ஒரு நோட்ல எழுதுக்காங்க, சரியா? ఓం కర్ణపిచాచిని చోరవాణి రా, నిశ్శబ్ద శ్రవణం మా చెవికి రా, జగత్తులో రహస్యం వినిపించు, నా శ్వాసలో నీ శబ్దాన్ని కలుపు. ఓం ఊర్ ఊర్ ఛల్ ఛల్ భవ మే ఘోర్, కర్ణద్వారే తున్ ఆవాజో, రహస్యవాణి నా శిరస్సులో నిలువు. ఓం పట్ கர்ணமே ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை மௌனமா ஜபிக்கணும், இல்லை சப்தத்தோட சொல்லணும், இல்லை ஆத்மத்தோட சொல்லணும்ன்றது மறந்துடாதே. அப்படின்னா அவ்வளோ கட்டோரமா செய்ய வேண்டியது இருக்கு இந்த சாதனையை, சரியா? இந்த சாதனையை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்றத இங்க நான் சொல்றேன், சரியா? இந்த சாதனையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிற மக்கள் தொடர்ந்து 21 நாள் இந்த சாதனை செய்ய வேண்டியது இருக்கும். இந்த சாதனையை ராத்திரி 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள இந்த மந்திர சாதனையை முடிக்கணும். இந்த சாதனையை எங்கே உக்காந்துன்னு செய்யணும்? உண்மையா சொல்லணும்னா இந்த சாதனையை வீட்டில் செய்யறது அவ்வளோ நல்லது கிடையாது, வீட்டில் செய்யக்கூடாது கூட, சரியா? ஆனாலும் வீட்டில் கூட இந்த சாதனை செய்யலாம். பட் இங்கு இருக்க வேண்டியது, வீட்டில் செய்கிற மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் என்னன்னா, 10 வருஷத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அந்த வீட்டில் இருந்தா இந்த சாதனையை அந்த வீட்டில் செய்யக்கூடாது. 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க வீட்டில் இந்த சாதனை செய்யலாம், சரியா? நிறைய பேர் வெளியே போய் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்காது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்யாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது இது, சரியா? அதுக்கப்புறம் இந்த சாதனையை எந்த இடத்துல செய்யலாம், எங்க செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்தா, உங்களுக்கு கிட்ட இருக்கிற மயானத்தில் ஆகட்டும், மலைகள் ஆகட்டும், இல்லைனா உங்களை கண்டு ஒரு ரகசியமான இடத்துல இந்த சாதனையை செய்யலாம். இல்லைன்னா ஊருக்கு ஓரமா தனியா இருக்கும் ஆலாமரம், அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இருக்கும். ஊருக்கு தொழுவா இல்லைன்னா ஊருக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அந்த மரத்துக்கில இந்த சாதனையை செய்யலாம். மிகவும் அமோகமான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாகவும் அந்த தெய்வம் உங்க கூட பேசும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனு, இத்தனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல உக்காந்துன்னு சாதனை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வெளி ஆட்கள் யாருமே அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அந்த இடத்துல நடமாடக்கூடாது. அந்த இடமா பார்த்து நீங்கள் சாதனைக்கு செட்டப் பண்ணிக்க வேண்டியது இருக்கும், சரியா? ஆட்கள் யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி இடமா பார்த்து உக்காந்து படிக்கணும், சரியா? அந்த இடத்துல எந்த விதமான சவுண்ட்ஸும் வரக்கூடாது. எந்த விதமான சவுண்ட்ஸ்னாக்கா மனுஷங்களோட சவுண்டு, வாகனங்களோட சவுண்டு, அதே மாதிரி உங்கள் மொபைல் சவுண்டு கூட அந்த இடத்துல வரக்கூடாது. ஃபோனுன்றது
முழுசாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டு அந்த இடத்துல சாதனை செய்ய வேண்டியது இருக்கும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல வந்து பார்த்து இந்த சாதனை செய்யறதுக்கு உக்காருங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த சாதனை செய்கிறப்பு கிழக்கு முகமாக பார்த்து சாதனையிலே உக்காரணும், சாதனை செய்கிறதுக்கு உக்காரணும். சரியா? இல்லைன்னா மேற்கு திசையை பார்த்து கூட உக்காரலாம். இந்த 2 முகமாக பார்த்து மட்டும்தான் இந்த சாதனையை வந்து செய்யணும். சரியா? ஜபமாலியா கருப்பு கலர் பிளாக் ஹாக்கிக் மாலையை வந்து ஜபமாலியாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு அப்படின்னா தினமும் 1008 வாட்டி ஜபிக்க வேண்டியது இருக்கும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள 12லேருந்து 1 மணிக்குள்ள 1008 வாட்டி நீங்கள் மந்திரத்தை வந்து ஜபிச்சுட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி யாராச்சும் 21 நாள் ஒரே நேரத்தில் ஒரே ஆசனத்தில் ஒரே சிட்டிங்கில் ஒரு நாள் கூட விடாம இந்த சாதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மந்திர சித்தியாகவும் இந்த அம்பாள் கூட வந்து பேசும். சரியா? கண்டிப்பா ரொம்ப கட்டோரமா இந்த சாதனை செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் மட்டுமே இந்த கர்ண பிசாச்சை வந்து நீங்க மந்திரத்தோட கூப்பிட முடியும். சரியா? அந்த மாதிரி செஞ்சா மட்டுமே இந்த அம்பாள் கூட வரும். அதுக்கப்புறம் சாதனை செய்யற இடம் எதா இருந்தாலும் பரவாயில்ல, அது நீ செலக்ட் பண்ணிக்கிறதோட இருக்கும். பட் இங்கே ஒரு விஷயம் என்னடான்னா, இந்த சாதனை செய்கிறப்பு ஒரு அகல் ஒன்று பெருசாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சுத்தமான பசமாட்டு நெய்யில் மட்டுமே விளக்கு ஏற்றணும். இந்த சாதனை செய்கிற இடத்துல அந்த விளக்குக்கு எதற்காக மட்டுமே நீ உக்கார வேண்டியதாக இருக்கும். ஆசனத்தை போட்டணும் சாதனைக்கு. இந்த விளக்கிய பார்த்த மாதிரியே நீ உக்காரணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த சாதனைகள் செய்யக்கூடாத வேலைகள் என்னன்னு பார்த்தா, இந்த மந்திர சாதனை செய்யும்போது யாரும் கூட பேசவே கூடாது. சரியா? ஃபோன் கூட பக்கத்தில் வச்சுக்கூடாது. ஃபோன் சத்தம் கூட உனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த அம்பாள் பேசுறது உனக்கு கேட்கணும்னா வெளி சத்தம் எதுவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு சாதனை செய்யும் பொழுது ஏதாச்சும் வெளிய சத்தங்கள் கேட்டுச்சா பயந்துடக்கூடாது முக்கியமா. சரியா? அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை நீ காதலே போட்டுக்க வேண்டாம். உன்னோட சாதனை என்னவோ நீ செஞ்சுன்னு உன்னோட பார்வையை வந்து அந்த அம்பாள் மாலையோ அந்த ஆத்தா மாலையோ வைக்க வேண்டியது இருக்கும். வெளிய சத்தங்களெல்லாம் நீ பெருசாக நினைக்க வேண்டாம். ஒரு வேலை அப்படி கேட்டு பயந்துட்டா ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அத்தை ஜபிச்சவே அந்த சவுண்டு கம்மியாகும். சரியா? மந்திரத்தை சொல்கிறேன் கேளு. ஓம் சப்தம் தட்சணம் என்ற மந்திரத்தை வந்து சொல்லவே அதெல்லாம் உனக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரியா? இந்த அம்பாலோட சத்தம் உனக்கு கேட்டுச்சா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சத்தம் உனக்கு கேட்டாப்புலேருந்து நீ சம்பூர்ணமாக மௌனத்தையே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்டப்போ நீ அன்னைக்கிலிருந்து நீ சம்பூர்ணமாக மௌனத்தோட இருக்க வேண்டியது இருக்கும். உனக்கு இந்த 21 நாளிலே எப்பனா கேட்கலாம். நாளிலே கேட்கலாம், 10வது நாளில் கேட்கலாம், இல்லை கடைசி 21வது நாளிலும் உனக்கு இந்த அம்பாள் பேசக்கூடிய சத்தம் வந்து கேட்கும். அந்த க்ஷணம் அந்த சத்தம் கேட்ட நேரத்தில் இருந்து நீ மௌனமா மாறி போனான்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? உனக்கு சத்தம் கேட்குற வரைக்கும் நீ யாருக்குமே சொல்லக்கூடாது இந்த சாதனையை செஞ்சுருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிருக்கிறேன்ட்டு. உனக்கு சத்தம் கேட்ட பிறகு 1 மணி நேரம் நீ தியானம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாச்சும் தியானம் பண்ற நேரத்தில் சவுண்டு கேட்டா அந்த மாதிரி நேரத்தில் ஓம் கர்ணபிசாச்சினி ரக்ஷா அண்டு ஒரு வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கும். தியானம் பண்ற நேரத்தில் நீ ஜபம் பண்ற நேரத்தில் 1 மணி நேரம் சைலண்டா ஜபம் பண்ற இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி சத்தம் கேட்ட நேரத்தில் இருந்து உனக்கு ரெகுலர் ஒரு புது சத்தம் வந்து உங்களுக்குள்ள சிரமா நின்றுன்றது தெரிஞ்சுக்கோ. இங்கே அந்த சத்தம் வந்து உங்க கூட பேசாது, பஞ்சாது. சரியா? அது வந்து எதுக்கு என்ன கூப்பிட்ட இப்போ என்ற கேள்வி மட்டுமே உனக்கு கேட்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் ஆட்கள் இந்த சாதனை செய்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அது வந்து பேச்சுவார்த்தை கொடுக்கும். அந்த மாதிரி கேள்விங்க கேட்ட பிறகு நீங்க வந்து உங்க சாதனை நீங்க செஞ்சுன்னு போய்கிட்டே இருக்கணும். சரியா? அதெல்லாம் நீங்க பெருசா கேட்டுக்க வேண்டாம். இந்த சாதனை செய்யும் பொழுது அதிகமான கேள்விகளை கேட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீ செய்ய வேண்டியது நான் மேல சொன்ன இல்லையா மந்திரத்தை, ஓம்
கர்ண பிசாச்சினி ரக்ஷா ரா அன்ட்டு சொல்லணும். இந்த மாதிரி தொல்லை கொடுக்குற எல்லா நேரத்துலையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து நடக்காது, வராது. இந்த வித்தியை வந்து சாதனை செய்யறதுனால மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தா, இந்த வித்தனால உங்களுக்கு ரகசியமான விஷயங்கள் வந்து உங்கள் காதுக்குள்ளே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? ரகசியமானா உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களும் சரிதான், உங்களுக்கு யாராச்சும் எதனா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்களோட கேள்விகளெல்லாம் முன்னாவே வந்து உங்களுக்கு சொல்லின்னு இருக்கும். நீ எதனா ஒரு வாகனத்தில் போயின்னு இருக்கிற, ஆபத்து நடக்க போகுதுன்றது வந்து உனக்கு முன்கூட்டியாவே சொல்லின்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து உனக்கு காதுக்குள்ளே வந்து ரகசியமான விஷயங்களை எல்லாமே இது சொல்லிக்கினே வரும். அந்த மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு ஆத்மாங்களோட பேசலாம், சக்திங்களை வந்து நீ முழுசாக கண்ணார பார்க்கலாம், அவங்க கூட பேசலாம். உங்களுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய ஆபதங்கள் அந்த கர்ண பிசாச்சினி உங்களுக்கு சொல்லும். அதனால தான் இந்த கர்ண வித்யா அப்படின்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கர்ண பிசாச்சி யந்திரம் கொடுக்குறேன், அது வந்து வெங்கல தகடு மேலே நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே ஒன்று சொல்கிறத மறந்துட்டேன். இந்த 21 நாள் சாதனையில் அகுல்ல விளக்கு ஏற்றுற பார்த்தியா, அந்த விளக்கு மட்டும் எக்கார்ந்து கொண்டு அவிஞ்சிடக்கூடாது. 21 நாள் அகண்ட ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பெருசாக அகுலாக பார்த்து நெல் திருப்பி பெருசாக போட்டு அவ்வளோ நெய்யை வந்து நீ முன்னாடியே எடுத்து வச்சுக்கோ. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வாட்டி கூட அவிஞ்சிச்சுன்னா அந்த சாதனை வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி பகற்பந்தியாக பண்ணின்னு சாதனையில் உக்காரு. அதுவும் சுத்தமான நெய்யில் மட்டும்தான், மாட்டு நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இடமா பார்த்து, விலைக்கு அழியாமல் இடமா பார்த்து நீங்கள் சாதனைக்கு ஒரு செட்டரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த சாதனையை வந்து பெண் குழந்தைங்க வந்து செய்யக்கூடாது. எதுக்குன்னா அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்காது இந்த சாதனை செய்யறது. அவங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியமங்கள் வேற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க சாதனை செய்ய வேண்டியது. எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரு இருக்கும், அது கால் பண்ணி டீட்டெயில் கண்டுக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்றது. சரியா? இல்லைனா ஏதாச்சும் ஒரு அமாவாசை நாள் என்னோட குருநாதர் சம்ஸ்தானத்துக்கு வந்தால் எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். சரியா? டைரெக்டாக என்னோட குருநாதர்கிட்டவே நீங்கள் மந்திர தீட்சை வாங்கி போய் செய்யலாம். இன்னும் அமோகமாக வேலை செய்யும், சீக்கிரமாக உங்களுக்கு அது வந்து பேசும். அதுக்கப்புறம் இந்த சாதனையை வந்து யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த சாதனை மெயினாக அதிகமாக பயப்படுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த சாதனையை வந்து செய்யக்கூடாது. முக்கியமாக அந்த மாதிரி ஆட்கள் யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை வந்து முழுசாக கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக படுத்துன்னு தூங்கணும். சரியா? இந்த சாதனையவும் இந்த மந்திரத்தையும் படிக்கணும்னா உன்னோட மனசு நிலைமை எந்த ரேஞ்சில் இருக்குதுன்றத வந்து நீ தெரிஞ்சுட்டு இந்த சாதனையை வந்து செய். சரியா? சாதனை செய்கிற மனிதனே, இந்த தந்திரம் உனக்குள்ளே இருக்கிற சத்தத்தை தட்டி எழுப்பக்கூடிய தந்திரம் அன்றது மறந்துடாத. உனக்குள்ள ஆவி பெருமை இருக்குதா? இந்த சத்தம் உன் காதுக்குள்ளே பேசும். அது உன்னோட பயத்தை சத்தமாக மாற்றி ஊட்டுற கதுவை துறக்கும் அன்றது ஞாபகம் வச்சுக்கோ. நம்பால பார்த்து பயப்படாத மனிதனே, அது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள்ள சக்தியாக மாறும். மனசை வச்சு படித்தா எல்லா மந்திரமும் உனக்குள்ள ஒரு சக்தியாக வந்து இருக்கும், ஒரு சக்தியை வந்து உனக்கு கொடுக்கும்ன்றது கூட மறந்துடாதீங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீ ஜபிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு நெருப்பு கொடி மாதிரி ஒரு பொறைன்றது ஒரு பாதுகாப்பாக வரும். இது எல்லாரும் செய்யக்கூடாது. இந்த மந்திரத்தை கரெக்டாக எழுதுன்னு யந்திரம் வேணும்னா கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம். சரியா? எல்லாரும் ஆசைப்பட்டு இந்த மந்திர ஜோலிக்கு வந்துடாதீங்க. சரியா? 1-10 வாட்டி யோசனை பண்ணி இந்த சாதனை செய்யலாமா வேண்டாமான்றது யோசனை பண்ணி இதுக்குள்ளே இறங்குங்க. உங்களுக்கு இந்த சாதனை செஞ்சு சித்தி அடையிறன்ற கெப்பாசிட்டி இருந்தால் மட்டுமே இந்த சாதனை ஜோலிக்கு போங்க. பயம், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த சாதனை செய்யாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சவுண்ட்ஸ்க்கும் பயப்படுறவங்க கண்டிப்பாக இந்த சாதனை செய்யாத. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பார்க்காதவங்க கேட்காதவங்க சரிதான், இந்த மாதிரி மிகப்பெரிய சாதனையாகவே எப்படி செய்வான் கேட்காதப்போ அந்த மாதிரி தோணுது. அப்பப்போ எனக்கு இந்த 10 நிமிஷம் வீடியோவை 30 வாட்டி தள்ளி விடுறவங்க இவங்களுக்கு வேண்டியதையெல்லாம் இங்கே மந்திரம்
மந்திரத்தை மட்டும் தெரிஞ்சுனா நீ என்ன சாதிக்கிற? இந்த மந்திரத்தோட முழு விஷயத்தை நீ கேட்டாதானே உனக்கு புரியும், கரெக்டா நீ சாதிப்ப. இங்க நாங்க சொல்ற மந்திர விதானத்தை முழுசா மொத்தமா கேட்குற பொறுமை மனசு இருந்தா மட்டுமே இந்த மந்திர ஜோலிக்கு வாங்கும். இல்லைன்னா என்னோட சனாதன தர்மத்தில் மிகப்பெரிய வித்தியங்கள் இருக்கு, குருக்கள் இருக்கிறாங்க, என்னோட குருநாதர் இருக்காரு, சரியா? அந்த மாதிரி முழுசா தந்தத்தை பற்றியோ மந்திரத்தை பற்றியோ முழுசா தெரிஞ்ச குருக்கள் கிட்ட போய் முழுசா வித்தியங்களை வந்து என்னான்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோவாண்டி இவர் ஏதோ மகாதந்திரம் சேனல் வச்சு எங்களுக்கு சொல்லின்னு இருக்காரு, அது கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருங்க. வித்தியை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டுமே இந்த தாந்திரிக ஒழுக்கத்துக்கு வாங்க, சரியா? ஒரு வேளை நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நீங்க வந்தா கண்டிப்பாக நியமங்களுக்கு கட்டுப்படி இருக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் வீட்டில் உக்காந்து எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் சாதனைக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. சக்தி எங்காச்சும் கிடைக்குதோ அங்கே போய் சாதனை செய்யணுமே தவிர சக்தி வந்து எங்கள் வீட்டிலே உக்காரணும்ன்றது உன்னோட முட்டாள்தனமாக ஆகணும், சரியா? இந்த சக்தி எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நீ போய் சாதிச்சு இந்த சக்தினால் இந்த உலகத்துக்கு என்னால் ஏதாச்சும் உதவி நடக்கும் என்ற ஆர்வ கோளாறு உன் இதயத்தில் இருந்தா கண்டிப்பா அது தேடி நீ போக வேண்டியது இருக்கும். எல்லா மந்திரத்தை செய்யணும்னு ஆசைப்படாத. ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை சாதிக்கணும் அப்படின்னு அப்படி நினைச்சால் மட்டுமே நீ மீதி எல்லா மந்திரத்தையும் சாதிக்க முடியும். இந்த உலகத்துக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது ஆண்டி எனக்கு தோணுது இப்போ, சரியா? சரி, பொறுமையா வீடியோவை முழுசா கேளுங்க, 1க்கு 10 வாட்டி கேளுங்க, சரியா? எதுவுமே கேட்காத, வீடியோ முழுசா கேட்காத, சும்மா மந்திரத்தை மட்டும் கேட்டு போய் சாதனை செஞ்சா அதில் ஒரு பிரச்சனை வந்து நீ தான் அனுபவிக்க வேண்டியது. இதனோட விதிவிதானத்தை முழுசா கேட்டால் மட்டுமே உனக்கு கரெக்டாக புரியும் சாதனை எப்படி செய்யணுன்றது. அதுக்கு வீடியோவே முழுசா கேளுங்க, சும்மா ஸ்கிப் பண்ணாதுங்க வீடியோவை, சரியா? எல்லா சாதனையிலும் பிரம்மச்சரியன்றது காமன். நீ 48 நாள் நீ சாதனை செய்கிறன்னா அண்டு முண்டு பொம்பளை கிட்ட போவாத, பெண்ணு வந்து ஆம்பளை கிட்ட போவாத, கவிச்சு சாப்பிடாது, பிரம்மச்சரியத்தோட சாதனை செய்ய வேண்டியது இருக்கும். எந்த மந்திர சாதனை செஞ்சாலும் இது வந்து எல்லா குருக்கள் கிட்ட இது வந்து காமன், சரியா? கொஞ்சம் நியமங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால இங்கே சொன்ன கர்ண பிசாச்சி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் உனக்கு அவ்வளோ பொறுமை இருக்காதான்றது யோசனை பண்ணி இந்த சாதனைக்குள்ள போ. இல்லைன்னா கேளு, ஏதோ கதை சொல்கிறாங்கன்னு கேட்டு சைலண்ட்டாக இரு. அவ்வளோக்காண்டி ஏதோ மந்திரத்தை சொன்னாங்க போய் செஞ்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு போனால் ஆப்பது உங்களுக்கு தான். அதனால தான் 1க்கு 10 வாட்டி கேட்க சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க, எப்படி என்ன ஏதுன்றது கேட்டால் மட்டுமே புரியும். அந்த மந்திரத்துக்கு உண்டான நியமங்கள் நீ ஃபாலோ பண்ணால் மட்டுமே இந்த கர்ணபிசாச்சி மந்திர ஜோலிக்கு போ. ஏதோ சொன்னாங்க போய் செஞ்சிடலான்னு மட்டும் போகாது. நாளை சாதனை செஞ்சு சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சா மட்டுமே, அதுவும் இந்த நியமங்களுக்கு கட்டுப்படி இருந்தால் மட்டுமே இந்த சாதனைக்கு போ. அவ்வளோதாண்டி இது கேட்கறதுக்கு எந்த விதமான நியமங்கள் இல்லை. நீ கேட்கலாம், சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்சி சக்தியை சாதிக்கணும் அப்படின்னா மட்டுமே கठोரமான நியமங்கள் பொறுமை கண்டிப்பாக தேவைப்படும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கர்ண பிசாச்சியை சாதனை செய்யணும் அப்படின்ற மக்கள் வந்து இது ரொம்ப ஆபத்தானதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஆபத்து எதுக்கு வருதுன்னா, இங்கே நாங்கள் சொல்கிற நியம நிஷ்டைங்களை ஃபாலோ பண்ணாமல் ஏதோ 4 நாள் செஞ்சுட்டு அதை விட்டுருது, அந்த மாதிரி செஞ்சால் ஆபத்து உன்னை தேடி வரும், சரியா? நீங்கள் கரெக்டாக இருந்தால் எதுக்கு வருது ஆபத்தை? கரெக்டாக இருந்து சாதனை செஞ்சு ஆபத்து வராது, சக்தி வரும், சக்தியோட அருள் வரும், சரியா? அவ்வளோதாண்டி நீ எந்த விதமான நியமங்கள் இல்லாமல் நான் கவிச்சு சாப்பிட்றேன், நான் பெண்கிட்ட போகிறேன், அதெல்லாம் செஞ்சு நான் சாதனை செய்கிறேன்னா இன்னும் அதிகமான கஷ்டங்கள் வந்து உனக்கு வந்து சேரும். எதுக்கண்ணா அந்த சக்தி உன்னோட பேசினாவே நீ நின்று பயத்தோட ஓடுவே. அந்த மாதிரி இல்லாமல் நின்று பார்க்கணும். எந்த வித்தியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதனை செய்கிறேன்னா அந்த தெய்வம் வந்து உன் கூட பேசுதில்லைன்னா அங்கே தூரத்துலேருந்து கத்துது அப்படின்னா நீ பயந்து ஏஞ்சி ஓடக்கூடாது. என்ன அது
என்னான்றத வந்து கவனிச்சு கேட்கணும். கேட்டு ஓடிடக்கூடாது. நின்று பார்க்கணும் அது என்ன செய்யுது, என்ன பண்ண போகுது. சரி, ஏதாச்சும் நம்மளுக்கு ஆபத்து பண்ணுமா, இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுக்குமா, என்னான்றத வந்து பொறுமையாக நின்று பார்த்து ஜெயிக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விதியை நின்று சாதிச்சவங்க அந்த மாதிரி ஓடிட மாட்டாங்க, போக மாட்டாங்க. எல்லா விதியும் சாதிக்கணும் அப்படின்ட்டு எதிர் நிற்பாங்க. அதே மாதிரி எதாக இருந்தாலும் சரி தான் எதிர்த்து நிற்பாங்க. அவங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க எப்பவுமே பொறுமையாக இருப்பாங்க. அவங்க எல்லா சக்தியும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கொடுத்த எந்திரத்தை வந்து நீங்களே ஓனா ஒரு வெங்கல தகடு மேலே டிராயிங் பண்ணிக்கிட்டு அந்த எந்திரத்தை வந்து விளக்கு முன்னாடி வச்சுன்னு சாதனை செய்ய வேண்டியது இருக்கும். எதுக்கு இந்த எந்திரத்தை வந்து விளக்கு முன்னாடி வைக்க சொல்கிறான்னா, எந்த தெய்வத்தை நீ மந்திர சாதனை செஞ்சாலும், எந்த தெய்வத்தை நீ கூப்பிடணுன்னு நினைக்கிறியோ அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்தியும் ஆவியும் அந்த எந்திரத்தில் வந்து நிற்கான்றது தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் அந்த எந்திரத்தை விளக்கு முன்னாடி வச்சு சாதனை செய்ய அப்படின்றது. அதுக்கப்புறம் 21 நாள் சாதனை முடிஞ்ச பிறகு அந்த கர்ண பிசாச்சி யந்திரத்தை சுற்றி குலசையாக பண்ணி உன்னோட இடுப்புலையோ கழுத்துலையோ போட்டுக்கோ. சரியா? அந்த மாதிரி செய்யறதுனால அன்னிலிருந்து கர்ண பிசாச்சி அம்மல் எப்பவுமே உன் கூட இருப்பா. எல்லாம் நல்லது கெட்டதை வந்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. சரியா? எல்லாரும் இந்த வீடியோவை முழுசாக கேட்டு நல்லபடியாக சாதனை செஞ்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்ட்டு ஸ்ரீ 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 சந்திரசேகரா குரு சிஷ்யனா நான் உங்களே வேண்டிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறையா தந்திர விஷயங்களும் சரிதான், மந்திரத்துகளும் சரிதான் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. என் குரோர் அதிகம், என் குரோர் அதிகம், என் குரோர் அதிகம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.